வணக்கம். இன்றைக்கி இலக்கண பாடத்தில் பகுபத உறுப்பிலக்கணம் ஏற்கனவே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் பகுதிக்கு என்ன வேலை, அதனுடைய எப்படி வரும், விகுதி எப்படி வரும், இடைநிலை எப்படி வரும் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இதில் பெரும்பாலும் இந்த சந்தி ஏற்கனவே நடத்திட்டோம். எப்படி நடத்தினோம்? 2 வீட்டுக்கு இடையில் சந்து மாதிரி வருது இல்லையா, அப்படி சொன்னோம். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற முடியலை அப்படின்னா, அதாவது சந்தி எப்படி வரும்னா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். அது சந்தி. 2ஐயும் சந்திக்க வைக்கும். பகுதியையும் இடைநிலையும் சந்திக்க வைக்கும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சந்தின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த சாரியை சாரியை விகாரம், இது ரெண்டும் உங்களுக்கு சரியாக விளங்கியிருக்காது. இந்த சாரியையும் விகாரமும் இன்றைய பாடத்தில் இந்த சாரியை விகாரம் பகுபத உறுப்பிலக்கணத்தில் மிக முக்கியமான விஷயம் அது. ஏன்னா பகுதி எல்லாருக்குமே தெரியும். பொருள் வர்றது மாதிரி பிரிக்கணும். முதல் பகுதியை, சொல்லினுடைய முதல் பகுதியை, அதாவது வேர்ச்சொல்லை அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. பார்த்தான் அப்படின்னா பார்த்தானுடைய வேர்ச்சொல் பார், அடிச்சொல் பார் அப்படின்னு சொல்லி அதை பொருள் தரக்கூடிய மாதிரி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தாப்பில் அந்த பார்ன்ற சொல் பகாபதமாக வரும். பிரிக்க முடியாது, அதை பகுப்பதமாக வராது. அப்படி இந்த 2 தான் ஞாபகம் பண்ணி அடிக்கடி நம்ம இந்த பகுப்பத கிளாஸில் வகுப்பில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாரியை எப்படி வருதுன்னா, பகுபத உறுப்பினர்கள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லி 6 உறுப்புகளை பார்க்குறோம். அப்போ அந்த 6 உறுப்புகளில் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் பெயரையோ வினையையோ சார்ந்து வருவது சாரியை எனப்படும். பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ சார்ந்து வர்றதான் சாரியை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். கண்டனன், கண்டனன் அப்படின்ற சொல்ல நீங்கள் பாருங்கள். கண்டனன் அப்படின்ற சொல் ஒரு இந்த சொல்லில் பகுதியை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, கண்ட அப்படின்னா பொருள் தரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி கண்டன்ற மாதிரி பிரிக்கக்கூடாது. கண்டனன் என்பது காண்பது. கண்டனன் என்பது காண்பது. ஒரு பொருளையோ ஒரு காட்சியையோ காண்பது. அப்போ காட்சியை காண்பது. அப்போ கான் என்பது தான் இங்கே பகுதி. கான் என்பது தான் இங்கே பகுதி. அப்போ கான் என்பது பொருள் தரும். ஆனால் இந்த கான் என்ற சொல்லை பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. அப்போ இது பகாபத சொல். பகுபதத்திலே பகாபதம் வந்துடுது பாருங்கள். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இலக்கணம் திரும்ப 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 ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அதனுடையது நமக்கு நல்லா விளங்கும். அப்போ கான் என்பது பகுதி, காட்சியை காண்பது. அப்போ இட்டு என்பது இங்கே இடைநிலை. கண்ட இந்த இட்டு என்பது இங்கே இடைநிலை. கண்ட இட்டு என்பது கான், இட்டு என்பது இடைநிலை. அன்றதை பாருங்கள். இந்த அன் என்பது சாரியை. இந்த அன் என்பது சாரியை. இப்போ பாருங்கள், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது, பெயரையோ வினையையோ சார்ந்து வருவது சாரியை அப்படின்னு சொன்னோம். அப்போ இடைநிலை இங்கே இருக்குது. இட்டனா இடைநிலை, விகுதி இங்கே கடைசியாக வந்துடுது. அதுக்கு இடையில தான் சார்ந்து வருது. எதை சார்ந்து வருது? பெயரையோ வினையையோ சார்ந்து வருவது. இது பெயர் சொல் அப்படின்னு பார்த்தா வினை சொல். இது ஒரு செயல், காண்பது ஒரு செயல், வினை. அப்போ வினை சொல்ல சார்ந்து வர்றதுனால இது சாரியை. நல்லா புரிஞ்சுக்குங்க. விகுதி, அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது தான் சாரியை. இப்போ இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வர்றது சந்தின்னு பார்த்தோம். எப்போவுமே இது மாறாது. இது இலக்கண சூத்திரம். பகுதிக்கும் இடைநிலைக்கும் வர்றது எதை பார்த்தோம்? சந்தின்னு பார்த்தோம். சரியா? இங்கே இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது தான் சாரியை. இந்த சாரியை சார்ந்து வரும். பெயரையோ வினையையோ சார்ந்து வரும். இது கண்டனன். கண்டனன் என்பது காண்பது ஒரு வினைச்சொல். அப்போ வினைச்சொல்ல சார்ந்து வர்றதுனால இது சாரியை. திருப்பி கண்டன்,
கண்டன் அன், கண்டன் அன், நன் அன். அப்போ விகுதி. அப்போ விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் சார்ந்து வருவது சாரியை. எதை சார்ந்து வருவது? வினை சொல்லையோ பெயர் சொல்லை, வினையையோ பெயரையோ சார்ந்து வருவது. இது வினையை சார்ந்து வருவது. கண்டனன் வினை சொன்னால் ஒரு காட்சியை பார்ப்பது, அது ஒரு செயல், அது வினை. அதை சார்ந்து வருவது சாரியை. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த காணொலியை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும். அப்போ தான் நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு அழுத்தமாக பதிவு ஏற்படும். ஒரே நாளில் அது வந்து உடனே பார்த்தோன்னா மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. அதுக்கடுத்து சந்தி விகாரம். இந்த சந்தியும் விகாரத்தையும் எப்படி நம்ம பார்க்குறோம்னு பாருங்கள். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 வீடுக்கு இடையில சந்து அப்படி ஞாபகம் வச்சுருக்குங்க. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது சந்தி எனப்படும். இந்த சந்தி மாறி போனால், இந்த சந்தி மாறும், சில இடங்களில் மாறும். அப்படி மாறி போனால் அதுதான் விகாரம். விகாரத்துக்கு தனிப்பட்ட உறுப்புகள் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிறோம். தனிப்பட்ட எழுத்தோ எதுவுமே இல்லை. மாறி போகணும். சந்தி மாறி போனால் அது விகாரம் எனப்படும். அது விகாரம். எடுத்துக்காட்டு பாருங்கள். வந்தான். வந்தான் என்பதுக்கு பொருள் தர்ற மாதிரி பிரித்தா நீங்கள் வந்தன்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது, பிரிக்கக்கூடாது. வா என்பதுதான் இங்கே சரியான பகுதி. வா, வா என்பது சரியான பகுதி. வா என்பது வகாபத சொல், பிரிக்க இயலாது. ஆனால் இந்த வா என்ற சொல்லுக்கு பொருள் இருக்குது, அது பகுதி. இத், இத்து சந்தி, இத்து சந்தி. இத்து வந், வந், வந். அங்கே இந்து இத்து வந்த பிறகு தான் இந்தே நீங்கள் உச்சரிக்க முடியும். சொல்லி பாருங்கள். வந். அப்போ இத்து சந்தி. ஆனால் இத்து என்பது இங்கே மாறி இந்தா மாறி இருக்கு. ஏன் இத்து மாறி இருக்கு? இத்து கூட்டல் ஆ தா. வந்தான். பார்த்தீங்களா? வந்தான். அப்போ இந்த இடத்துல இத்து தான் வரணும். ஆனால் இத்து என்பது வந்தான். பாருங்கள். தா, இத்து கூட்டல் ஆ தா. தா வந்துருச்சா? இந்த தாவுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? இத்து இருக்கணும். இத்து கூட்டல் ஆ தானே பிரிச்சிருக்கோம். அப்போ இத்து இருக்கணும். இத்து இருந்தால் தான் இது சரியான எழுது. ஆனால் இத்து இங்கே இந்தா மாறி வருது. இப்படி மாறி வர்றது தான் விகாரம். கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிக்கிறணும். வந்தான், இங்கே இத்து இருக்கணும். இத்து கூட்டல் ஆ தா, இந்த தா. அப்போ இங்கே இத்து தான் இருக்கணும். இத்து இந்தாக மாறி போனது விகாரம். இதுதான் விகாரம். அதுக்கடுத்து இத்து வந்து இடைநிலை. அதுக்கடுத்து ஆண் விகுதி. வெறும் விகுதின்னு போடாமல் இந்த சொல் வந்து வந்தான் அப்படின்றது இறந்த கால சொல், காலத்தை குறிக்குது. ஆண்பாலை குறிக்குது. வந்தான் என்றது செயல் முடிஞ்சு போச்சு. வந்தன்றது வினை எச்சம். வந்தான் அப்படின்றது வினை முற்று. அந்த சொல் முடிஞ்சு போச்சு, வினை முற்று. அப்போ இறந்த கால ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படி போடணும். ஆண்பால் விகுதி அப்படின்னு போட்டுடலாம். இறந்த காலம், காலத்தை சொல்லிடணும்ல, காலத்தை காமிக்குதுல்ல. இறந்த கால ஆண்பால் வினைமுற்று விகுதி. வினை எச்சம் கிடையாது, ஏன்னா முடிஞ்சு போச்சு. வந்த என்பது வினை எச்சம், பழுத்த என்பது வினை எச்சம். பழுத்தது வினைமுற்று. எப்படிமா வச்சுக்கணும்? போன, போனான். போன என்பது வினை எச்சம், போனான் வினைமுற்று. இந்த மாதிரி நீங்கள் சொற்களை சொல்லி பார்க்கணும். அப்போ தான் வினை எச்சம் எது, வினை முற்று எது. வினைனா செயல். இருப்பது, நடப்பது, ஓடுவது, ஆடுவது, பாடுவது, படிப்பது, உண்பது, உறங்குவது எல்லாமே செயல் தான். இது எல்லாமே வினை தான். அப்போ வினை சொல்ல இது வினை முற்றா, வினை எச்சமா? இது பெயர் சொல்ல பெயர் சொல்லா, பெயர் எச்சமா? அப்புறம் ஒவ்வொரு சொல்லை நீங்கள் பிரித்து பகுத்து பார்க்கணும். பகுத்துனா பிரித்துன்னு அர்த்தம். பகுத்துனா பிரித்து பார்ப்பது. இப்படி இலக்கணத்தில் சொற்கள் மாறி வரும். நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இலக்கணத்தை கேட்ச் பண்ணிக்கலாம். நாங்களும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் புரிதல் இருக்குன்னா திரும்ப திரும்ப கேட்கணும் இந்த காணொலியை. அப்படி கேட்டால் தான் நீங்கள் இலக்கணத்தில் வல்லமை படைத்தர வர முடியும். டிஎன்பிசி போன்ற
தமிழ்துறை தேர்வுகளுக்கு உங்களுக்கு மிகவும் இது பயனுள்ள காணொளி அமையும். திரும்ப திரும்ப கேளுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.